டெல்லியில இப்ப ஏர் பொல்யூஷன் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இப்ப ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது புவரு பேடு அப்படிங்கிற நிலைமையெல்லாம் தாண்டி இப்போ வெரி புவர் worst சிவியர் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டு இருக்கோம். கூடி சீக்கிரத்துல டெல்லிய மக்கள் வாழ்றதுக்கான ஒரு இடமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது இப்ப டெல்லியில இருந்துட்டு இருக்கு. மக்கள், குழந்தைகள், பெரியவங்க எல்லாமே ஒரு மூச்சு விடுற கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம யூடியூப்ல ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், வருங்காலத்துல வந்து நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும்னு. பட் உண்மையாலுமே டெல்லியில் இருக்க மக்கள் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாருது வீட்லயுமே ஏர் பியூரிஃபையர், என்னது காத்து சுத்தம் பண்றதுக்காக வீட்டுல எல்லாரும் லட்சக்கணக்கில் போட்டு ஏர் பியூரிஃபையர் வாங்கி வச்சிருக்காங்க. பிகாஸ் வெளியே இருக்கக்கூடிய காத்தை நம்ம சுவாசம் அப்படின்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது போல. வயசானவங்களால மூச்சு விட முடியல, அதனால ஆஸ்துமா வருது, நிறைய ப்ராப்ளம் வருது. அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய இப்ப இந்த ஏர் குவாலிட்டிங்கிற அளவுங்கிறது 10 சிகரெட் பிடிச்சா நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுமோ அந்த பாதிப்பு நீங்க டெல்லியில இருக்கக்கூடிய காத்தை சுவாசிங்கன்னா உங்களுக்கு வருமா. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில டெல்லியோட காத்து அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு மக்கள் இப்போ தெருவுக்கு வந்து போராட்டம் பண்ற அளவுக்கு இது ரொம்ப மோசமா போயிருக்கு. பிளஸ் அதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, இதுக்கெல்லாம் என்னதான் சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பேச போறோம். திஸ் இஸ் ஜிகே பைட்ஸ். நான் உங்க ஜிகே. டெல்லியில இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன் இப்போ ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. எஸ், அதுக்காக தான் இப்போ ரீசெண்டா 4 நாள் முன்னாடி டெல்லியில இருக்கக்கூடிய இந்தியா கேட் முன்னாடி என்விரான்மெண்டலிஸ்ட், சமூக ஆர்வலர்கள், சோசியல் ஆக்டிவிஸ்ட், மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. கையில பதாகையோட. என்ன பதாகை தரம் வச்சிருந்தாங்க? ரைட் டு பிரீத். எனக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை வேணும், ஆணுக்கு பெண்ணுக்கு சம உரிமை வேணும், எனக்கு அதுக்கு உரிமை வேணும், இதுக்கு உரிமை வேணும், எனக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிற காலம்லாம் போய் இப்போ எனக்கு மூச்சு விடுறதுக்கு உரிமை வேணும் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில தான் டெல்லியோட ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. பிகாஸ் பாத்தீங்கன்னா அந்த ஏர் குவாலிட்டி லெவல் அப்படிங்கிறது அந்த ஒரு மேட்டர்ல மெஷர் பண்ணுவாங்கல்ல, ஏர் குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸை விட 2025ல ரொம்ப அடி மட்டத்துக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். மக்களால சுவாசிக்க முடியல. சுவாசிச்சாவே இருமல், தும்மல் வர அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, எப்பவுமே அந்த N95 மாஸ்கை போட்டுக்கிட்டு தான் அவங்க வேலை பார்க்க வேண்டிய நிலைமைக்கு இப்ப இருக்காங்க. குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அது ரொம்பவே மோசமான நிலைமையில அமைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஸ்டபிள் பர்னிங். அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய பஞ்சாப், ஹரியானா ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு அந்த ரிமைனிங் வேஸ்ட்ல போட்டு எரிப்பாங்க தெரியுமா. இப்ப நம்ம ஊர்ல எப்படி நம்ம நாத்தெல்லாம் நெட்டு அறுவடையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு வரும்போது வக்குப்புல் வந்து அறுத்து எடுத்துட்டு போயிடுவாங்க. மாட்டுக்கு போடுறதுக்கு, எருமைக்கு, கண்ணுக்குட்டிக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த இது அந்த வக்குப்புல்லாம் பாத்தீங்கன்னா எரிப்பாங்க. அதாவது மண்ணில இருந்து அந்த இதோட இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீ வச்சு எரிப்பாங்க. பிளஸ் அந்த மாதிரி என்ன பயிர் போட்டாலும் அதோட வேஸ்ட், மிச்சம் இருக்கிற மிச்ச மீதியெல்லாம் கடைசியில பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தீ வச்சு எரிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி எரிக்கக்கூடிய இந்த அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் எல்லாத்தையுமே எரிக்கிறாங்க இல்லையா, அறுவடையெல்லாம் முடிஞ்சு. அப்படி எரிக்கிறதுனால வரக்கூடிய புகை அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சாப், ஹரியானால இருந்து அப்படியே வந்து டெல்லியில வந்து தங்கிருது. பிகாஸ் டெல்லிக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் ஒரு பெரிய மலைத்தொடர். ஸோ அதனால காற்று அதை தாண்டி அந்த பக்கம் போக முடியாது. ஸோ அந்த இடத்துல தங்கிறதுனால பிளஸ் அங்க இருக்கக்கூடிய வெதரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும். டெம்பரேச்சர் வந்து எஸ்பெஷலா இப்போ இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வின்டர் சீசன். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காத்துல அந்த புகை பிளஸ் அங்க இருக்கக்கூடிய வின்டரான பனி காத்து பிளஸ் வண்டியிலேருந்து வரக்கூடிய அந்த புகை இதெல்லாம் தான் மேஜர் ரீசன் டெல்லியில இருக்கக்கூடிய பொல்யூஷனுக்கு. பிளஸ் இந்த வருஷம் சுப்ரீம் கோர்ட் வேற பட்டாசு வெடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால அதுவும் இதுக்கு ஒரு அடிஷனல் ஃபேக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாத்தினாலதான் இப்போ மோஸ்டா டெல்லியில இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஏர் பொல்யூஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட் என்ன ஒரு ஸ்டெப்மே எடுக்கலையா அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் ஸ்கூலுக்கு வர சொல்லாம ஒரு 50-50 பாதி நாள் ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறதும் பாதி நாள் வீட்டில இருந்து ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க படிங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் குறையும். அது போக சில்ட்ரன்ஸும் பெரிய சிட்டிக்கு ஸ்கூல் வந்து படிக்கிறப்போ அவங்களுடைய அந்த ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகிறத தடுக்கலாம். செகண்ட், ஆஃபீஸ்ல எந்தெந்த ஆஃபீஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல உங்களால் ஒர்க் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே ஒர்க் பண்ணுங்க, ஆஃபீஸ்க்கே வர வேண்டாம். பிளஸ் ஆஃபீஸ்க்கு வந்து தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற இருக்கிற இடத்துல கூட 50% அட்டெண்டன்ஸ். இப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேரும் ஆஃபீஸ் வராம 10 பேர் மட்டும் அந்த வேலையை பார்க்கறது.
அதுக்கப்புறம் இந்த வாரம் ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா அடுத்த வாரம் இன்னொரு 10 பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக கவர்மெண்ட் நிறைய டெம்பரரியான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. பட் இதுக்கு ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் இப்ப மக்களோட கோரிக்கையா இருக்கு. ஆனா இதை விட ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், இந்த டேட்டா மெஷர் பண்ணி கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு ரிலீஸ் பண்றாங்க இல்லைங்களா. ஸோ அந்த டேட்டாலேயே நிறைய மேனிப்புலேஷன் இருக்கு, குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கிறதா இப்போ ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு காய்ச்சல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு 102 டிகிரி செல்சியஸ் காய்ச்சல், 104 டிகிரி செல்சியஸ் காய்ச்சல் அப்படின்னா ஓகே, அவ்வளோ காய்ச்சல் அடிக்குது, அப்போ நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய சாப்பிடணும், நல்லா ஃபுட் எடுத்துக்கணும், மெடிசின்ஸ் எடுத்துக்கணும், டாக்டர் கண்டிப்பாக செக் பண்ணணும், நிறைய அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கலாம். அந்த சிவியரிட்டி நமக்கு புரியும். பட் உங்களுக்கு 103 டிகிரி காய்ச்சல் இருந்தாலும் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு அவ்வளோலாம் காய்ச்சல் இல்லை, 100 டிகிரி தான், இல்லை 98 டிகிரி தான், 99 டிகிரி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, நமக்கு அந்த அளவுக்கு காய்ச்சல் இல்லை, நார்மலாக தான் இருக்கு, நம்ம சிவியர்ல இருந்திருப்போம். ஸோ அந்த நிலைமை தான் இப்போ டெல்லியில நடந்துட்டு இருக்கு. ஸோ என்னதான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ரொம்ப மோசமா இருந்தாலும் அந்த டேட்டாவை, ரியல் டேட்டாவை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபேக்கான டேட்டா தான் நமக்கு ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பிளஸ் ஒரு ரூமர்னு சொல்லலாம். பிகாஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்தந்த இடத்துலலாம் இந்த ஏர் குவாலிட்டி மெஷர் பண்ற அந்த சென்சார் இருக்கு பாத்தீங்களா, அங்க மட்டும் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர், அதுக்கப்புறம் இந்த வாட்டர் அங்கே மட்டும் கொஞ்சம் நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டு அங்கே மட்டும் நிறைய கிளீன் பண்ணி நிறைய மெஷர்ஸ், அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் கிளவுட் சீடிங் மூலமாக மழை வர வச்சாங்க. ப்ளஸ் அது போக இந்த வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் மூலமாக தண்ணி அடிச்சு விட்டோம்னா பார்த்தீங்கன்னா அந்த புகை அப்படிங்கிறது குறையும். ப்ளஸ் அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வராமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வெஹிக்குலர் எமிஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த எந்தெந்த இடத்துல சென்சார் இருக்கோ அந்தந்த இடத்துல மட்டும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த ரீடிங்கை குறைக்கிறதுக்காக பண்ணி நமக்கு கம்மியான ரீடிங் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. பட் ஆனால் உண்மையாலுமே ரீடிங் இவ்வளோ கம்மியாலாம் இல்லை, அதிகமாக இருக்கு, அவங்க சொல்றதை விட இன்னமும் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் மக்களோட குற்றச்சாட்டாக இருக்கு. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, ஏர்னவ் அப்படிங்கிற கம்பெனி லாஸ்ட் 11 இயர்ஸ்ல டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஏர் பொல்யூஷன், அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல டெல்லியில ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 200 நாளுக்கும் மேல ரொம்பவுமே பொல்யூஷன் வெரி புவர் அண்ட் சிவியர் கண்டிஷன்ல தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துல 365 நாள், அதுல 200 நாள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாதி வருஷத்துக்கும் மேல, கிட்டத்தட்ட முக்காவாசி வருஷத்துல பாத்தீங்கன்னா அங்க காத்தோடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கு அப்படின்னு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லான்செட் கவுண்டனோட 2022 டேட்டா படி இந்தியால அந்த வருஷத்துல மட்டும் அரௌண்ட் 17,18,000 பேர் இந்த ஏர் பொல்யூஷனால உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. டைரக்டா ஏர் பொல்யூஷனால டெத் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது ஏர் பொல்யூஷனால அவங்களுக்கு வரக்கூடிய ஆஸ்துமா ப்ராப்ளம், அந்த பிரீத்திங் ட்ரபிள், பிளஸ் அது போக கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஹார்ட் அட்டாக் வருது, பிரீத்திங் ப்ராப்ளம் வருது, ஆஸ்துமா வருது, மூச்சு திணறல், இந்த மாதிரியான அந்த ஏர் பொல்யூஷன் ரிலேட்டட் டிசீஸ்னால இப்போ கிட்டத்தட்ட 17 லட்சம், இப்படி 17 லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லான்செட் கவுண்டனோட அஃபிஷியல் டேட்டா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 2022ல. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு டேட்டா வச்சிருக்காங்க. அதாவது பர்டிகுலேட் மேட்டர் PM 2.5 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காத்துல இருக்கக்கூடிய அந்த மாசுபாடுகளுடைய அளவு ஒரு கியூபிக் மீட்டருக்கு 5 மைக்ரோகிராமை விட அதிகமா இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அதுதான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஸ்பெசிஃபை பண்ண லிமிட். ஆனா டெல்லியில ஒரு கியூபிக் மீட்டருக்கு 108 மைக்ரோகிராம் இருக்கு. கிட்டத்தட்ட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஸ்பெசிஃபை பண்ண லிமிட் விட 21 மடங்கு டெல்லியோட ஏர் குவாலிட்டி மோசமா இருக்கு அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதை விட ஷாக்கிங்கான ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோல எனர்ஜி பாலிசி இன்ஸ்டியூட் ரிலீஸ் பண்ண டேட்டால என்ன, ரிசர்ச் டேட்டால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெல்லியில இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ் ஆவரேஜா அவங்களோட லைஃப் டைம்ல அரௌண்ட் 8 இயர்ஸை இழக்கிறாங்க ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இந்த மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறதுனால அப்படிங்கிறது மறுபடியும் ரொம்பவே ஷாக்காக வைக்க வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் ஒரு மனுஷனுடைய வாழ்நாளையே குறைக்கிற அளவுக்கு இந்த காற்று மாசுபாடு அப்படிங்கிறது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு டெல்லியில. அதுதான் இப்ப கரண்ட் சுச்சுவேஷன். ஓகே, இத்தனை ப்ராப்ளம் இருக்கு, இவ்வளோக்கெல்லாம் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலையே அப்படிங்கிறதுனா நிறைய நடவடிக்கைகள் கவர்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. பிளஸ் இது சுப்ரீம் கோர்ட்டுக்குமே கேஸ்க்கு போகுது. பட் சுப்ரீம் கோர்ட் இப்போ லாஸ்ட் வீக் ஓப்பனா சொல்லிட்டாங்க, எங்க கையில மந்திர கோல்லாம் கிடையாது, எங்கனாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் தான் ஒரு நல்ல சொல்யூஷனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தட்ஸ் அஃப்கோர்ஸ் உண்மைதான்ல. சுப்ரீம் கோர்ட் என்ன வந்து ஒரு மேஜிக்கா போட முடியும்? ஓகே, ஒரு மேஜிக் டெல்லியில எல்லா ஏர் பொல்யூஷனும் நார்மலாகி காத்தெல்லாம் நார்மல் லெவலுக்கு வந்துருச்சு. நோ, தட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் தான் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி எந்த மாதிரியான பாலிசிஸ் போட்டு ஏர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் மக்களை ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேசிக்கா கிளவுட் சீடிங் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நல்ல வே தான். ஸோ ஆர்டிஃபிஷியலாக மழை வர வைக்கிறப்போ அந்த ஏர்ல இருக்கக்கூடிய அந்த மாசு அந்த டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிரும். ஸோ ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால அந்த கிளவுட் சீடிங் மூலமா ஆர்டிஃபிஷியலாக நம்ம மழை வர வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அப்ரோச் தான். ப்ளஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல அந்த ஸ்டபிள் பர்னிங் எல்லாம் பண்ணாம அந்த அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் எல்லாமே எரிக்க விடாம அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கவர்மெண்ட்டே போயிட்டு அந்த வேஸ்ட் எல்லாம் வாங்கி ரீசைக்கிள் பண்ற மாதிரி, ஸோ அவங்க வாங்கி அதை நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து பாலிசிஸ் போட்டு அந்த ஸ்டபிள் பர்னிங்கை ஸ்டாப் பண்ணணும். ப்ளஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய வெஹிகுலர் எமிஷன் எல்லாரும் மக்கள் எல்லாத்தையும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண வைக்கணும். இன்ஸ்ட் ஆஃப் ஒவ்வொருத்தரும் இங்கே காரு பைக்குன்னு எடுத்துட்டு டிராவல் பண்றதுக்கு பதிலாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் காமனான பஸ்ஸஸ், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அண்ட் மெட்ரோஸ், லோக்கல் ட்ரெயின்ஸ் அவங்க யூஸ் பண்றப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றப்போ அந்த வெஹிகுலர் எமிஷன் அப்படிங்கிறது குறையும். பிளஸ் இந்த பழைய ஓல்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, BS3 BS4 ஸ்டாண்டர்டான பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் எல்லாமே பயன்படுத்துறதுக்கே தடை விதிக்கணும். ஆக்சுவலாக ரீசெண்டாக அந்த ரூல்ஸ் கூட போட்டாங்க. ஸோ ஒன்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் அலவுடு. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணவே கூடாது அந்த மாதிரின்னு. ஸோ அந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வெஹிக்கிள்ஸ்க்கு, அது போக இண்டஸ்ட்ரீஸ்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு பாலிசிஸ் ப்ளஸ் மரம் அர்பன் ஃபாரஸ்ட் மூலமா எந்தெந்த இடத்துல நம்மளால பிளான்டேஷன் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பிளான்டேஷன் பண்ணி ஸோ காற்று மாசுபாடை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்கலாம். ஸோ இப்படிதான் இதெல்லாம் தடுக்கிறதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் வழி அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்து எந்த ப்ராப்ளத்தை பத்தி நம்ம பேசலாம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ திஸ் இஸ் ஜிகபைட்ஸ். நான் உங்க ஜிகே.